வெல்கம் டு மூங்கில் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம வந்துட்டு 6th புக்கில் இருக்கிற இயல் 3ஆம் இயல் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அறிவியல் ஆத்திச்சூடி. ஓகேங்களா? அப்போ ஆத்திச்சூடினா ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு வந்து பார்க்கணும். ஆத்திச்சூடினாக்கா அகர வரிசையில் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு கருத்துக்களை சொல்லத்தான் வந்து ஆத்திச்சூடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஆத்திச்சூடி வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு யார் வந்து பாடினாக்கட்டினாக்கா அவையார் பாடியிருப்பாங்க. ஆரன் பேய் விரும்பு ஆறு குசினம் சொல்லிட்டு அது வருதுங்களா, அந்தமாரி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலத்துக்கு ஏற்ப வந்து பார்த்தா கொஞ்சம் மாற்றி பாரதியார் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு புதிய ஆத்திச்சூடின்னு ஒன்று வந்து பார்த்தினாக்கா எழுதியிருப்பார். ஓகேங்களா? அடுத்து அதுக்கப்புறமேட்டாக்கா வந்த நெல்லை சுமுத்தூர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறிவியல் கருத்துக்களை கொண்டு வந்து பார்த்தினாக்கா ஆத்திச்சூடி வந்து பார்த்தினாக்கா எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஜஸ்ட் இதெல்லாம் விட்டு ரீட் பண்ணிக்கங்க, ரொம்பலாம் தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தினாக்கா சொல்லும் பொருளும் இயன்றவரை அப்படின்னா வந்து பார்த்தினாக்கா முடிந்தவரை. இப்போ வீட்டு சொல்லுவாங்களோ, இப்போ ஒரு நாளை வந்து இயன்றதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது முடிந்தவரை செய்யன்னு சொல்லி மீனிங். ஓகேங்களா? ஒருமித்தனாக்கா ஒன்றுபட்டு, இது வந்து நமக்கே தெரியும். அவுதரம்னாக்கா மருந்து, அவுதரம்னா மருந்து. எனக்கு தெரிஞ்சு இந்த 3ல் வந்து பார்த்தினாக்கா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. ஓகேங்களா? நூல்வெளி பார்த்துருவோம். தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் வந்து பாராட்டப்பட்டவர் யாருன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. நெல்லை சு முத்து. ஓகேங்களா? என்ன மாரி அவர் வந்து சிந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் அவர்களாலே பாராட்டப்பட்டவர் யாருனாக்கா நெல்லை சு முத்து. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தினாக்கா அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தினாக்கா 3 இஸ்ரோலையுமே ஒர்க் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? விக்ரம் சாராபாயிலும் ஒர்க் பண்ணியிருப்பார், சதீஷ் தவாலையும் ஒர்க் பண்ணியிருப்பார், இந்திய விண்வெளி மையம் பெங்களூர் இருக்குல்ல அங்கேயுமே ஒர்க் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? 80க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா புக் பேக். உடல் நோய்க்கு என்ன தேவை? மருந்து தான் தேவை. அப்போ அந்த மருந்துக்கு இன்னும் ஒரு வேர்டு என்ன? ஔதரம். ஓகேங்களா? நண்பர்களுடன் பார்த்தினாக்கா வந்துட்டு ஒருமித்து விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டு அறினாக்கா கண்டு கூட்டல் அறி. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு ஓய்வற, ஓய்வு கூட்டல் அற அப்படின்னு வரும். ஏன் என்று, ஏன் கூட்டல் என்று ஏன் என்றுன்னு வரும். ஓகேங்களா? ஔதரமாம் அப்படின்னாக்கா ஔதரம் கூட்டல் ஆம், ஔதரமாம் சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இது பாருங்கள், எதிர்ச்சொல் எப்பயுமே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதுனாக்கா எதிர்ச்சொல்லா இல்லைனாக்கா சொல் பொருளாக தான் நம்ம பார்க்கணும். நம்ம இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. அப்போ அணுகுனது கிட்ட வர்றது, அப்போ அதுக்கு ஆப்போசிட்னது விலகு. ஐயம்னாக்கா டவுட்டாக இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட்னா தெளிவு. ஊக்கம்னாக்கா உற்சாகமாக இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட்னது சோர்வு. உண்மைனாக்கா வந்து பார்த்தினாக்கா உண்மை பேசுறது, அது வந்து ஆப்போசிட்னாக்கா பொய்மை, நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஈஸியாக கேட்பாங்க. புக் பேக் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அதை. அடுத்து பாருங்கள், மேக்ஸிமம் இந்தமாரி வந்துட்டு குருவினா சிறுவினாலாம் ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்துட்டு படித்து பாருங்கள். கொஷின்ஸ் இங்கேருந்து கூட அப்படியே கூட வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது? அறிவியல். இந்த 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 போயம் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்னக்கா அறிவியல் தான். சரிங்களா? அதை ஒரு டைம் பார்த்துக்குங்க. அடுத்து வந்தீங்கன்னாக்கா செகண்ட் லெசன், அந்த இதுலேயே செகண்ட் பாட்டு. இந்த பாட்டு நமக்கு தேவையே கிடையாது. ஓகேங்களா? நமக்கு இது தேவைனாக்கா இதுதான் தேவை. வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பொருக்கும் சாத்திரம் கற்போம் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப முக்கியமான பாட்டு. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டில் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு ஓம்னு முடிஞ்சாலே வந்து பார்த்தினாக்கா வந்து பாரதியார் தான் வருவார். நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, போம் ஓம் போம் அப்படின்றதுனா எல்லாமே ஓம் தான் முடியுது. ஸோ பாரதியார் தான் பாட்டு பாடியிருப்பார். சரிங்களா? அடுத்து வாங்க புக் பேக். இதில் மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். ஸ்பெல்லிங் தான் முக்கியம் ரொம்பங்க. இந்த ராவா இல்லைனாக்கா இந்த ராவான்னு பார்க்கணும். உரைக்கின்றான்னாக்கா வந்து பார்த்தினாக்கா இந்த ரா தான் வரணும். ஓகேங்களா? அதோடையும் பார்த்துங்க. ஆழ்கடல் என்னும் தொல்லை வந்து பார்த்தினாக்கா பிரித்ததை கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். மகரம் கெட்டு ஒற்று வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? அதை ஒரு டைம் பார்த்துக்குங்க. விண்வெளினா வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு விண் கூட்டல் வெளி. ஓகேங்களா? நீலம் கூட்டல் வான்னாக்கா நீலவான். மகரம் கெட்டு அப்படியே வந்திருக்கு. ஓகேங்களா? இல்லாது கூட்டல் இயங்கும்னாக்கா இல்லாது இயங்கும். உகரம் கெட்டு உடல் மேல் உயிர் ஒன்று ஒன்றுவது இயல்பு விதிப்படி இல்லாது இயங்கும் சொல்லிட்டு வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து கணினி நண்பன். இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு ஃபேக்ட் மட்டும் லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா காரல் கப்பாக், அதாவது இவர் தான் வந்து பார்த்தினாக்கா ஃபஸ்ட்டு ரோபோன்ற சொல்ல வந்து பார்த்தினாக்கா தன்னுடைய நாடகத்தை வந்து பார்த்தினாக்கா வந்து பயன்படுத்தியிருப்பார். இது எப்போ கேட்டாக்கா 1920
இதெல்லாம் கேட்கறது ரொம்ப ரேர். பட் வந்து இது பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. காரல் கப்பாக் என்பவர் வந்து பார்த்தினாக்கா ரோபோ என்னும் சொல்லை வந்து பார்த்தினாக்கா முதலில் அறிமுகமானதே அவர் தான். ஓகேங்களா. அந்த ரோபோன்ற சொல்லுக்கு வந்து என்ன வந்து பொருள் கேட்டிங்கனாக்கா அடிமைன்னு பொருள். ஓகேங்களா. அடுத்து வந்துடும் இந்த இது பார்க்கணும் நம்ம. அதாவது பிரிட்டானிக்கா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் வந்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ரோபோ வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்து மனுஷன் மாரி இல்லை, ஆனால் வந்து மனுஷன் செய்கிற வேலை அது வந்து செய்யும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் அது? பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் வந்து பார்த்தினாக்கா தானியங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா விளக்கம் தராங்க. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துக்குங்க. இந்தமாரி வந்துட்டு வேர்ட்ஸ் இருந்துச்சுனாலுமே நீங்கள் வந்து பார்த்துக்கிறது நல்லது. ஓகேங்களா. அதாவது நுண்ணுணர்வு கருவினாக வந்து பார்த்தினாக்கா சென்சார்ஸ். ஏன்னா நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க, ரிப்பீட்டடாக வரும். 1 or 2 கொஸ்டின் கன்ஃபார்ம் வரும். தமிழ் சொல் கொடுத்துட்டு ஆங்கில சொல் கேட்கறது, இல்லைனா ஆங்கில சொல் கொடுத்துட்டு அதுக்கு இணையான தமிழ் சொல் கேட்கறது வந்து பார்த்தா ரிப்பீட்டடாக இருக்கும். மினிமம் 1 கொஷின்ஸ் கேட்பாங்க. மினிமம் 1 கொஸ்டின் கேட்பாங்க கன்ஃபார்ம். ஓகேங்களா. ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அது. அடுத்தது இது பார்த்துக்குங்க. 1997 அதாவது 1997ஆம் ஆண்டு கேரி கேஸ்ப்ரோவி என்பவர் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு சதுரங்க விளையாட்டில் வந்து பார்த்தா பெரிய ஆளவர். அவர் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஐபிஎம் நிறுவனம் வந்து தயாரித்த டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு மீத்திறன் கணினிக்கிட்ட வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு போட்டி போட வைக்கிறாங்க. முடிவு வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு அவ்வளோ பெரிய ஆளே வந்து பார்த்தினாக்கா தோற்று போயிட்டார். அதாவது செஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவர் அவரே வந்து பார்த்தினாக்கா சூப்பர் கம்ப்யூட்டர்கிட்ட பார்த்தினாக்கா வந்துட்டு இதாகிட்டார், லாஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதை ஒரு டைம் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா தான் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. ஆமாம், கொஷின் கேட்பாங்க. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா எந்த நாடு வந்து ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கின்னு சொல்லி கேட்பாங்க. சவுதி அரேபியா. அந்த ரோபோவுடைய பேர் என்ன கேட்பாங்க? சோஃபியா. ஓகேங்களா. சோஃபியா. அது இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபை வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து பார்த்தினாக்கா தராங்க. ஓகேங்களா. இந்த சோஃபியாவுக்கு. ஓகேங்களா. அடுத்து இந்த முடிஞ்சிச்சு. புக் பேக் பார்த்துக்கலாம். நுட்பமாக சிந்தித்து அறிவது பார்த்தினாக்கா வந்து நுண்ணுணர்வு. ஓகேங்களா. நுண்ணறிவு. அடுத்து பாருங்கள், தானே இயங்கும் இயந்திரம் வந்து பார்த்தினாக்கா வந்து தானே இயங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லி வந்து பார்த்தினாக்கா பிரித்து கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லி வந்து பார்த்தா பிரித்து கிடைப்பது பார்த்தினாக்கா வந்துட்டு ஆ கூட்டல் உருவம். இது ரொம்ப முக்கியங்கிறது. எல்லாருமே தப்பு பண்ணுற ஏரியா தான். ஆ கூட்டல் உருவம் தான் வந்து பார்த்தினாக்கா அவ்வுருவம்னு சொல்லிட்டு வரும். இதுக்கு வந்து ஒரு விதி இருக்குது. நான் விதியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா. இனி ஒரு கிளாஸில் உங்களுக்கு நான் வந்து கிராமத்தில் ஆரம்பிச்சிடுவேன். அப்போ உங்களுக்கு வந்து நான் அதை விளக்கமாக சொல்கிறேன். மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை. அதாவது மகரம் கெட்டு இத்து வந்து எங்கே உள்ளே வந்திருக்கு, வந்து மருத்துவத்துறைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சரிங்களா. செயல் கூட்டல் இயக்க உடல் மேல் உயிரிழந்து ஒன்றுவது இயல்பு செயல் இயக்கன்னு வந்துடும். சரிங்களா. நீக்குதல் என்னும் சொல்லின் வந்து எது சொன்னது? சேர்த்தல். ஓகேங்களா. எளிது என்னும் சொல்லி எது சொன்னது? அரிது. ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பார்க்கணுங்க. அதை எது சொல் நீங்கள் மறந்துட்டிங்கனாக்கா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நீக்குதல்னாக்கா போக்குதல் நீங்கள் மட்டும் டக்குன்னு நினச்சி வந்துடுவீங்க. ஸோ நீக்குதல்னாக்கா எது சொல்லான் இல்லைனாக்கா பொருளும் பாருங்கள், பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. அடுத்து வந்தீங்கன்னாக்கா இந்த இது பாருங்கள், கோடிட்ட இடங்களின் இருப்புகளையும் நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். ஒன்றும் பெருசாக இல்லை. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரங்களின் பெயர் என்ன கேட்குறாங்க? டீப் ப்ளூ. யார் வந்து அதை தயாரித்தது? ஐபிஎம் நிறுவனம் தான் வந்து இதை தயாரித்தாங்க. சரிங்களா. சோஃபியா ரோபோவுக்கு வந்து குடியுரிமை வாங்கிய நாடு எதுன்னு கேட்பாங்க? சவுதி. ஓகேங்களா. அடுத்தது இந்த தேர்ட் இயல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான இயல் தான். அது ஃபஸ்ட்டு மட்டும் தான் கொஞ்சம் வந்து லென்த்தாக போகும், மிச்சம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் யாருன்னு கேட்பாங்க. சிம்பிளாக கொஸ்டின் கேட்பாங்க. நமக்கு தெரியும் குழந்தைகளிடம்னாக்கா வந்து நேரு நமக்கு தெரியும். ஆனால் மாணவர்களிடம் அன்பு காட்டியவர் யார்? அப்துல் கலாமே தான் காட்டியிருப்பார். சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சனலி அவர் தான். அவரை பற்றி வந்து ஒரு நேர்காணல் இது, அதுதான் இந்த பாடம் ஃபுல்லாக வரும். தமிழில் திருக்குறள் தான் அவருக்கு மிக மிக பிடித்த நூலான்னு சொல்லியிருப்பார். இந்த திருக்குறளுக்கு பாருங்கள், அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளலுக்கள் ஆகாரன் சொல்லியிருப்பார்ல. இந்த திருக்குறள் பார்த்தினாக்கா அவரோட வாழ்க்கைக்கு வந்து வலு சேர்த்த திருக்குறள். கொஸ்டின் பி கேட்பாங்க. அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த திருக்குறள் என்ன கூட கேட்கலாம் கொஷின்ஸ் மேபி. ஓகேங்களா. அதுமாரி பார்த்தாக்கா அவருக்கு வந்து மிகவும் பிடித்த நூல்களில் இன்னொன்று என்னன்னாக்கா
லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, அதாவது லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படின்ற ஒரு நூல் வந்து பார்த்தினாக்கா அவருக்கு வந்து மிக மிக பிடிக்கும்னு சொல்லியிருப்பார். அதை வந்து பார்த்தினாக்கா படித்த போது அவருக்கு வந்து பார்த்தினாக்கா அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் வந்து அவர் வந்து பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த லெசன் தர முடிஞ்சிச்சு. இந்த லெசன் எதுவும் இருக்காது. இலக்கணம் இது வந்துட்டு இதில் வந்து அதிகபட்சமாக கொஸ்டின் என்ன கேட்பாங்கனாக்கா முதல் எழுத்து முதல் எழுத்து எத்தனை, இறுதி எழுத்து எத்தனை மட்டும் சும்மா ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஆனால் நீங்கள் வந்து இதை பார்த்து தான் போகணும். ஓகேங்களா? மொழி என்பதற்கு வந்து பார்த்தினாக்கா வந்து சொல் என்னும் பொருள் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் வந்து பார்த்தா முதல் மெயின் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஆமாம். அப்போ இந்த பாருங்கள், உயிர் எழுத்துக்கள் 12மே வந்து பார்த்தினாக்கா மொழிக்கு முதலில் வரும். அம்மா, ஆடு, இறைவன், ஈட்டு, ஈட்டி, அந்தமாரி இந்த உயிர் எழுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு மொழிக்கு முதல்ல வரும். ஓகேங்களா? அதே மாதிரி காசா, தானா, பாமா ஆகிய வரிசைகளில் இருக்கிற எல்லா உயிர்மை எழுத்துக்களையும் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு சொல்லின் முதலில் வரும். காக்கா, கீ, கூ, கே எல்லாமே மொழிக்கு முதல்ல வரும்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு ஷார்ட்கட்டு கா, சா, தா, நா, பாமான்னு இருக்குங்களா? கட்டி போட்ட சட்டை தந்தையின் பணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா கட்டி போட்ட சட்டை தானே வந்து பணம் இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க. கட்டி போட்ட சட்டை தந்தையின் பணம், தாய் நா, பா, மா பணம் இன்னும் முடியுதா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஜஸ்ட்டு ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. அந்தமாரி இந்த 4 இருக்குது இல்லைங்களா? ஞா, ஞா, யா, வா ஆகிய எழுத்துக்கள் வந்து பார்த்தா சில எழுத்துக்கள் மட்டும் வந்து பார்த்தா வரும். அதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு படிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நாள் வந்து 1 மட்டும் வரும். ஞால் வந்து 4 எழுத்து வரும். யாழ் வந்து 6 எழுத்து வரும். வால் வந்து பார்த்தினாக்கா 8 எழுத்து வரும். இந்தமாரி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு வாசிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து இதில் தெரிஞ்சிடும். சரிங்களா? வாசித்து பாருங்கலாம். அடுத்தது இந்த புக் பாக்ஸ் லைட்டாக பார்த்துக்குங்க. நமக்கு தெரியும் சிவி ராமன் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி, அதாவது 28-24 2028 பிப்ரவரி மாதம் இவர் வந்து அவருடைய ராமன் வெளியே இருக்கீங்களா அதை வந்து பார்த்தினாக்கா வெளியிடுறாரு. அதன் மூலியமாக தான் வந்து பார்த்தினா இந்தியாவுக்கு முதல்ல நோபல் பரிசு ஒன்று வந்து பார்த்தினாக்கா கிடைக்குது. ஓகேங்களா? அதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. அந்த விளைவு வந்து அவர் என்றைக்கு வெளியிட்டார் வெளியே, அதான் வந்து பார்த்தினா நம்ம வந்து தேசிய அறிவியல் நாளாக நம்ம வந்து சிறப்பிக்கிறோம். சரிங்களா? கொண்டாடுமைகிறோம் சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இதோட இந்த லெசன் வந்துட்டு முடியுது. ஓகே, இது ஒன்று பார்த்துருங்க. செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம். இது மீத்திருங்கைனாக்கா சூப்பர் கம்ப்யூட்டர், நம்ம வந்து அங்கேயே பார்த்தோம். செயற்கைக்கோள், சேட்டலைட், நுண்ணறிவு அப்படின்னாக்கா இன்டெலிஜென்ட். ஓகேங்களா? இது வந்துட்டு ஓல்டு எடிஷன் புக்கில் இன்னும் கூட கொஞ்சம் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் அதே நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். நியூ எடிஷன் வந்து பார்த்தா பாதி வந்து இதில் இது பண்ணிட்டாங்க, ரேட் பண்ணிட்டாங்க. நியூ எடிஷன் ஓல்டு நீங்கள் போய் பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். தேங்க்யூ. நம்மளுடைய சேனல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லணுன்னாக்கா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து அதை மாற்றிக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ.